வஞ்சரம் கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மாவு கருவாடில் தொக்கு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவாடை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சுட தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்ட கருவாடை மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கருவாடை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. தண்ணிலாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வஞ்சரம் கருவாடு தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.